ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அரிசி பருப்பு சாதம் எப்படி செய்யலாம் பார்க்கலாமா? குக்கர் வச்சுக்கோங்க, கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கோங்க, ஒரு ஸ்பூன் நெய்யும் ஊற்றிக்கோங்க, கடுகு சீரகம் சோம்பு போட்டு வதக்கிக்கோங்க. அப்புறம் சின்ன வெங்காயம் பூண்டு தட்டி வச்சுக்கோங்க, 2 பச்சை மிளகா வரமிளகா எல்லாம் போட்டு வதக்கிக்கோங்க, கருவேப்பிலையும் போட்டு வதக்கிக்கோங்க. நல்லா வதக்கிட்டு 2 தக்காளியை போட்டுக்கோங்க, கொஞ்சம் உப்பு போட்டு நல்லா வதக்குங்க. உப்பு போட்டு வதக்குனா கொஞ்சம் சீக்கிரம் வதங்கிடும். அப்புறம் மிளகாத்தூள், மஞ்சத்தூள், சாம்பார் பொடி போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. அப்புறம் 2 கிளாஸ் அரிசிக்கு 3/4 கிளாஸ் பருப்பு ஊற வச்சுக்கோங்க. அந்த அரிசி பருப்பையும் உள்ளே கலந்துக்கோங்க. கலந்துட்டு தேவைக்கேற்ப 6 கிளாஸ் தண்ணி ஊற்றிக்கோங்க. ஊற்றிட்டு ஒரு 5 விசில் விட்டு இறக்குனா சுவையான டேஸ்ட்டான அரிசி பருப்பு சாதம் ரெடி. இறக்கும்போது கொஞ்சோண்டு நெய் ஊற்றிக்கோங்க. எப்படி செஞ்சு பாருங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.